கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கின்றேன், வாழ்த்துகின்றேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் நீங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் யாவையும் பரத்திலிருந்து உங்களுக்கு அருளிச் செய்து நீங்கள் இம்மையில் சுகித்திருக்கவும் மறுமையில் நிலைவாழ்வை சுதந்திரித்துக் கொள்ள அனுக்கிரகம் செய்வாராக. தினம் ஒரு மிஷனரி என்கின்ற தலைப்பில் இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்க மிஷனருடைய பெயர் ஆரிஜன். இவருடைய காலம் கிறிஸ்துவுக்கு பின் 182 முதல் 251 முடிய. இவருடைய நாடு எகிப்து, இவருடைய தரிசன பூமி அலெக்சாந்திரியா. மாலை நேரம் சூரியன் தன் கதிர்களை தன்னுள் இழுத்து கொண்டிருந்தது. ஜன்னல் வழியே அவற்றை ரசித்துக் கொண்டிருந்தான் சிறுவன் ஆர்ஜன். வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு வருவது போல வேகத்துடன் விறுவிறுப்புடன் போர் வீரர்கள் அவன் வீட்டை நெருங்கி வந்தனர். சிறிது நேரத்திற்குள் எல்லாம் முடிந்துவிட்டது. ஆம், கிறிஸ்துவை பின்பற்றியதாலும் கிறிஸ்துவை பிறருக்கு எடுத்து கூறியதாலும் மரண தண்டனை கைதியாக அவர் தந்தை இழுத்துச் செல்லப்பட்டார். அதன் பின் அவர் தந்தை திரும்பவே இல்லை. என்ன ஆனார் என்றே தெரியவில்லை. இளம் வயதில் இக்காட்சி ஆர்ஜன் உள்ளத்தில் முற்றிலும் தாக்கத்தை உண்டு பண்ணியது. தந்தையை போன்று கிறிஸ்துவுக்காக மரிக்க ஆயத்தமானார். 17 வயதில் ஓர் கல்லூரியின் தலைமை ஆசிரியரானார். பக்தியான வாழ்க்கையினாலும் மாணவர்களின் மனதை கவர்ந்தார். 17 வருடங்கள் கடந்தன. டிசிஎஸ் என்ற அரசனின் ஆட்சி காலம். கிறிஸ்தவர்கள் துன்புறுத்தப்பட்டனர். பலர் சிறையில் தள்ளப்பட்டனர். இரத்த சாட்சிகளாய் உலகத்தில் மாண்டனர். ஒரு நாள் அர்ஜுனும் கைது செய்யப்பட்டார். கிறிஸ்தவராக மாறியதினாலும் பிறரை கிறிஸ்துவுக்குள் கொண்டு வந்ததினாலும் அவரை கொடுமைப்படுத்தினர். ஓர் மேசையில் அவர் கிடத்தப்பட்டார். பாரம் மிகுந்த சுமை அவர் உடலின் மேல் வைக்கப்பட்டது. கால்களையும் கைகளையும் பிடித்து இழுத்து துன்புறுத்தினர். தந்தையை போன்று ஆர்ஜனும் தன் விசுவாசத்தில் உறுதியாய் நின்றார். எந்த கொடுமைகளும் அவரை ஒன்றும் செய்ய இயலாமல் ஏமாந்து போயின. கிரேக்க தத்துவ ஞானங்களையும் வேத சாஸ்திரங்களையும் இளமையில் கற்று கிறிஸ்துவின் சிறந்த தொண்டராய் வாழ்ந்து பிறரையும் கிறிஸ்துவின் வீரர்களாய் மாற்றிய இவர் கிறிஸ்துவுக்கு பின் 251 தம் பணியை நிறைவு செய்தார். பிரியமானவர்களை, உங்களை பார்த்து பிறர் இறைவனை தேடுகிறார்களா? ஜீவ நீரோடை விதமாகச் சொல்லுகிறது, இறைவனுக்கு தன்னை அடிமையாக்கி கொண்டவனைப் போல் உலகத்தில் சுதந்திரமாக வாழ்கிறவன் யாரும் இல்லை. பிரியமானவர்களே, இந்த ஆர்ஜன் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்து இந்த உலகத்தில் கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு சிறந்த சாட்சியாய் விளங்கியிருக்கின்றார். தம்முடைய கண்முன் தன்னுடைய தகப்பனார் ஊழியத்தை நிறைவேற்றினதற்காக சிறைபிடித்து செல்லப்பட்டார். அவர் திரும்பவே இல்லை. அதை சிறு வயதில் தன் கண்களால் கண்டோம். அவர் சோர்ந்து போகவில்லை, பயந்து போகவில்லை. அவர் சிறு வயதிலிருந்து இயேசுவை உறுதியாக பற்றி கொண்டார். இயேசுவுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார். இயேசுவின் அன்பை அவர் இந்த உலகுக்கு வெளிப்படுத்தினார். சிறைபிடிக்கப்பட்ட பொழுதும் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுதும் பாடுகள் துன்பங்களை கொண்டு அவர்களை வாட்டி வதைத்த போதும் அவர் பின்மாற்றம் அடையவே இல்லை. அவருடைய விசுவாசத்தை இந்த அரசனின் போர்ச்செவகரால் அசைத்து கூட பார்க்க முடியவில்லை. அவ்வளவு உறுதியான விசுவாசத்தில் தரித்திருந்தார். பிரியமானவர்களே, சின்ன சின்ன இழப்புகள் நம் வாழ்வில் வரும்போது கிறிஸ்துவை விட்டு தூரமாய் போய்விடுகிறோமே, கிறிஸ்துவின் வழிகளை மறந்து விடுகிறோமே, கிறிஸ்துவின் போதனைகளை இருதயத்தில் ஏற்க மறுத்து விடுகிறோமே. இயேசுவின் அன்பு எவ்வளவு மேன்மையானது, எவ்வளவு உயர்வானது! ஆம், ஒருவன் கிறிஸ்துவுக்காக தன்னை கொடுத்து விட்டால் அவன் இந்த உலகத்தை ஆளுகை செய்து விடுகிறான், இந்த உலகத்தை வென்று விடுகிறான். இதுதான் உண்மை. இதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இதை நம் வாழ்வில் நாம் அனுபவித்தாக வேண்டும். இன்று உலகத்திற்கு அடிமையாய் நாம் வாழுகிறோம். தினம் தினம் பயந்து ஓடுகின்ற ஒரு வாழ்க்கைதான். சற்று நேரம் கண் அயர்ந்து தூங்கினாலும் பயம் நம்மை சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. பயமில்லாத தைரியமான மகிழ்ச்சியான
மனநிறைவான வாழ்க்கையை கிறிஸ்துவின் அன்பு கொடுக்கிறது. ஆம், எவ்வளவு பெரிய துயரம், எவ்வளவு பெரிய ஆபத்து, எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் நிறைந்த ஒரு சூழ்நிலை நம்மை மேற்கொள்ள வந்தாலும் பயம், கலக்கம், திகிலின்றி வாழுகிற வாழ்க்கையே இயேசுவின் அன்பினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது. அதை நாம் அனுபவிப்போம், அதை பிறருக்கும் அனுபவிப்பதற்காக சொல்லுவோம், கொடுப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளின் தியானத்துக்குரிய வேத பகுதி ஆதியாகமம் 44, 45 அதிகாரங்கள், சங்கீதம் 49, ரோமர் 1, 2 அதிகாரங்கள். இந்த வேத பகுதியில் வாசித்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.